Example 10.20 solve y square plus x square dy by dx equal to xy dy by dx xy into dy by dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ரூலுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல dy by dx ஒரு சைடு கொண்டு வந்துடணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் பாருங்க, இந்த y ஸ்கொயர் வந்து அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடலாம், மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும் கரெக்டுங்களா. இந்த எக்ஸ் டிஒய் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அதெல்லாம் இங்கே போட்டிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக அப்படியே சிம்பிளை பண்ணி போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் கரெக்டுங்களா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் வெளியே எடுத்துடும். டிஒய் பை டிஎக்ஸ் வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதில் டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் நிறுத்திட்டா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும் இல்லையா, அவ்வளோதான். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து மைனஸை காமனாக எடுத்துறாங்க. மைனஸை காமனாக எடுத்தா எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். வெளியில் இருக்கிற மைனஸ் இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடுது, அதுதான் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு டேரெக்டாக ஆன்சர் டிவை பை டிஎக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்களும் அதுமாதிரி டேரெக்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், ஒன்று என்ன பண்ணணும், நம்ம புட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸு சரிங்களா. ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதே நேரத்தில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அதையும் இங்கே அப்படியே ஷார்ட்டாக போட்டாங்க. இந்த இடத்துல என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வி வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் 1, அப்புறம் எக்ஸை வச்சுக்கிட்டு வி டிஃபரன்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு வரும் சரிங்களா. வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் அதுதான் இங்கே போடணுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் டிவி பை டிஎக்ஸ் எதுக்கு பதிலாக இது, இந்த டிவி பை டிஎக்ஸுக்கு பதிலாக சரிங்களா. அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம், விஎக்ஸ்ன்னு போடும்போது வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் நியூமரேட்டரில். அதேமாதிரி டினாமினேட்டரில் அதேமாதிரி போடும்போது இங்கே எக்ஸ்ஒய்னு இருக்கு இல்லையா, எக்ஸ்ஒய் எக்ஸ் இன்ட்டு அங்கே விஎக்ஸ்ன்னு போடும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். அப்போ வி மைனஸ் ஒன்றுன்னு வரும், வி மைனஸ் 1. நீ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சா வி ஸ்கொயர் பை வி மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா. என்ன வரும் நமக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை வி மைனஸ் 1 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இந்த ப்ளஸ் வி அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் வி ஆகிடும் இல்லைங்களா. அப்போ அதையும் சிம்பிளை பண்ணும், எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை வி மைனஸ் 1 மைனஸ் வின்னு ஆகும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் வி பை வி மைனஸ் 1ன்னு வரும் கரெக்டுங்களா. ஸோ அந்த வி மைனஸ் 1ன்னு வரும்போது டினாமினேட்டரில் வி மைனஸ் 1. இப்போ இந்த ப்ளஸ் வி மைனஸ் இந்த ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இந்த ப்ளஸ் வி மட்டும் இருக்கும், வி பை வி மைனஸ் 1. அதுதான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப் வந்து இதில் வந்து கொடுக்கல சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். இங்கே அப்படியே டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் 1. இப்போ தான் வேரியபிள் செப்பரேட் பண்ண போகிறோம் சரிங்களா. வேரியபிள்லாம் எப்படின்னா வி டிவிலாம் ஒரு பக்கம், இது பாருங்க வி, இந்த வி இந்த லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகிடும், இந்த வி மைனஸ் 1 மல்டிப்ளை ஆகிடும். அதேமாதிரி எக்ஸ் அந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும் சரிங்களா. இப்போ இன்டகிரேட்டிங்காக செப்பரேட்டிங் இந்த வேரியபிள்ஸ் பண்ணிட்டோம். இன்டகிரேட்டிங் போர்ட் சைடு பாரு, இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா அதுலேயும் பாருங்கள் 1/x பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் சி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வி மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அதை தனித்தனியாக அந்த வியால் டிவைட் பண்ணினா வி பை வி மைனஸ் 1 பை வி அப்படின்னு டிவைட் பண்ணலாம். இந்த வி கேன்சல் ஆச்சு 1 இன்டகிரேட் பண்ணா வரும் வி தான் வரும். அதே மாதிரி 1 பை வி இன்டகிரேட் பண்ணா வரும் லாக் மாடுலஸ் ஆஃப் வி, அதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே அவ்வளோதான். இதுக்கு அடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணிங்க. எப்படின்னா இந்த மைனஸ் இந்த வி மட்டும் வச்சுட்டு மைனஸ் லாக் வி அந்த பக்கம் ப்ளஸ் லாக் வின்னு ஆகிடுமா. அப்போ என்ன ஆகிடும்னா லாக் மாடுலஸ் ஆஃப் வி ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் சி. அப்போ 3 டேர்ம் வரும். 3 டேர்மே அப்படியே ப்ராடக்ட்ல எழுதா, அதாவது லாக் எம் ப்ளஸ் லாக் என் லாக் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், லாக் காமனாக போட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் லாக் ஆஃப் விஎக்ஸி அப்படின்னு வந்துடும், பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் விஎக்ஸி. இப்போ அதுக்கடுத்து விக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா, அது சப்ஸ்டிட் பண்ணுங்க பாரு. வி இருக்கிறதுல ஒய் பை எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு லாக் ஆஃப், அதே மாதிரி இங்கே லாக் ஆஃப் அந்த வி இருக்கிறதுல ஒய் பை எக்ஸ் அப்படின்னு போடுறோம். எக்ஸு சி இதான் அதுதான் அங்கே அந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிறது. அந்த எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா லாக் ஒய்சின்னு வரும், லாக் ஒய்சி அப்படின்னு வரும் சரிங்களா. அப்போ அந்த லாக் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், இ பவர் ஆகிடும். அப்போ இ பவர் ஒய் பை எக்ஸ்ன்னு ஆகிடுது, அதுதான் போட்டிருக்காரு பாருங்க. இந்த அதாவது சிஒய் ஈக்குவல் டு இ பவர், அதாவது இந்த லாக் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இ பவர் ஆகிடுது. அப்போ இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு
சிஒய்னு ஆயிடுது இல்லைங்களா. அதில் ஒய் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த சி அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ பை சின்னு ஆயிடுமா. அப்போ பை சின்னா 1/cன்னு அர்த்தம். 1/c கே அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ கேன்னு போட்டுங்கன்னா கே இ பவர் ஒய் சி ஒய் பை எக்ஸ் அப்படின்னு போட்டு ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 10.21 1 plus 2 e power x by y into dx plus 2 e power x by y into 1 minus x by y dy equal to 0. சரிங்களா. இது வந்து இன்னொரு மாடல் ஆக்சுவலி நம்ம நார்மலாக y equal to vx அப்படின்னு தான் சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம் இல்லையா. ஆனால் இப்போ இந்த சம்மில் என்ன பண்ண போறோம்னா x equal to vyன்னு சப்ஸ்டிட், அதாவது x இருக்க இடத்துல y இருக்க இடத்துல x மாறிடும். அதே மாதிரி dy by dxன்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோங்க dx by dyன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. பாருங்க முதல்ல இந்த டேர்ம் வந்து ரைட் சைடு கொண்டு போயிடறாங்க. கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடுமா. அதில் டிவை மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு தரோம். அப்போ டிஎக்ஸ் பை டிவை ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். சரிங்களா. இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் பை இந்த டேர்ம் வரும். ஓகேங்களா. அதுதான் போட்டிருக்கேன் வேற ஒன்று. இப்போ எப்படி இருக்கு பாருங்க டிவை பை டிஎக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பேர டிஎக்ஸ் பை டிவைன்னு கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் பண்ணலங்க பாருங்க டிஎக்ஸ் பை டிவை. அதே மாதிரி பாருங்க ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது போல எக்ஸ் பை ஒய்லாம் இருக்கு பாருங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் பை ஒய் பை எக்ஸ் மாடலில் எக்ஸ் பை ஒய் மாடல். அப்போ இது என்ன பண்ண புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுமே தவிர. சரிங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உடனே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு சொல்லணும். இப்போ வியை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை பண்ணால் டிவை பை டிஎக்ஸ்ன்னு சொல்கிற தப்பு. ஏன்னா இங்கே எக்ஸ் தான் ஃபங்க்ஷன். அப்போ ஒய்யை பண்ணால் 1, அதே மாதிரி ஒய்யை வச்சுக்கிட்டு வியை பண்ணால் டிவி பை டிஒய் அப்படின்னு சொல்லணும். டிவி பை டிஒய் இதை தான் அப்படியே எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியிருக்காங்க ஒய் இன்ட்டு டி. அதாவது எப்படின்னா இந்த ப்ளஸ் வி வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டு சிம்பிளை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை ப்ரீஃபாக போடணும். போட்டால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா. பாருங்க முதல்ல இங்கே வந்து எங்கெல்லாம் எக்ஸ் பை ஒய் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் வின்னு போடணும். கரெக்டுங்களா. அதே மாதிரி பாருங்க வி ப்ளஸ் வி டிவி பை டிஒய் இதான் லெஃப்ட் சைடு ஆக்சுவலாக. அப்போ ரைட் சைடில் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பை ஒய் இருக்குதுல வி அப்ளை பண்ணிங்கன்னா v minus 1 into 2 e power v divided by 1 plus 2 e power v. ஆக்சுவலாக இதான் 1 plus 2 e power v இதான் ஆன்சரு. இல்லை இந்த ப்ளஸ் வி இருக்கு இல்லையா, அது ரைட் சைடு கொடுக்கும்போது என்ன ஆகுதான் மைனஸ் வி ஆகும். சரிங்களா. மைனஸ் வி ஆகிட்டுனா அதை எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைனஸ் இருக்கு 2 e பவர் v plus v by 1 plus 2 e பவர் v அப்படின்னு ஒரு ஆன்சர். சரிங்களா. அவ்வளோதான். இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ண வேண்டியதான். அதாவது இந்த v dvலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே மல்டிப்ளை இருக்கிறது டிவைட் ஆகிடுது, டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகிடுது. இந்த y வந்து ரைட் சைடுனா டிவைட் ஆகிடும். அதேமாதிரி இந்த dyயும் கிராஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ ஆஸ் யூஷுவல் இன்டெகிரேட் பண்ணும். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு. இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி இந்த சம். ஏன்னா ரைட் சைடில் 1 by y இன்டெகிரேட் பண்ணால் லாக் y, அது பிரச்சனை இல்லை. அதேமாதிரி ப்ளஸ் லாக் சின்னு ஆட் பண்ணிட்டு போகிறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் லாக் ஒய்ன்னு போட்டாச்சு. லெஃப்ட் சைடு வந்து எப்படின்னா டினாமினேட்டர் இருக்கிற டிஃபரன்ஸ் பண்ண நியூமரேட்டர் வருது பாருங்க. இன்டெகரல் f dash of x by f of x இந்த ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க. டினாமினேட்டர் இருக்கிற டிஃபரன்ஸ் பண்ண நியூமரேட்டர் வருது பாருங்க இல்லைங்களா. பாருங்களேன் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்களா. இப்போ v டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் வி. அப்போ அதே தான் வருது பாருங்க 1 + 2 இ பவர் வின்னு வருதா நியூமரேட்டர். அப்போ அது அப்படி வந்தால் என்ன பண்ணலாம் நம்ம லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இதான் ஃபார்முலா. அப்போ லாக் ஆஃப் 2 இ பவர் வி ப்ளஸ் வி அப்படின்னு எழுதலாம். லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. சரி அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மைனஸ் லாக் வி அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ ப்ளஸ் லாக் வின்னு ஆகிடும். அப்போ இந்த லாக் ஆஃப் 2 இ பவர் வி ப்ளஸ் வி இதையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணும் இது பண்ணும்போது அடிஷன் ரூல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. லாக் எம் ப்ளஸ் லாக் என் இருந்தால் லாக் எம்னு எழுதும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் இதை ப்ராடக்ட்டில் எழுதிக்க வேண்டியதான். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த ப்ராடக்ட்டில் எழுதும்போது இந்த வியை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மாக கூட பண்ண இந்த டேர்மாக கூட பண்ண அதான் பண்ணிடுங்க 2y இ பவர் வி ப்ளஸ் விஒய் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அதில் ரெண்டு பக்கமும் லாக் ஆக்சுவலாக கேன்சல் பட் லாக் கேன்சல் ஆகிடும். ஏன்னா லாக் அந்த பக்கம்னா எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் ஆகும். அப்போ லாக் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 2y இ பவர் வி ப்ளஸ் விஒய் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா. சரி அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம இப்போ என்ன பண்ணுங்க y இருக்க இடத்துல v இருக்க இடத்துல x by y சப்ஸ்டிட் பண்ணும் பாருங்க 2y இந்த இ பவர் வின்னு இருக்குல்ல இ பவர் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே vyன்னு இருக்கு இல்லையா. v இருக்க இடத்துல எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டோம்னா இந்த y கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் எக்ஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு அந்த சி கான்ஸ்டன்ட் சி வந்து நம்ம கே அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் சி வந்து நார்மலாக கே அப்படின்னு.